70% இருக்கு, ஆனா 100% இல்லை. 100% கர்த்தருக்கு பிரியமான வழியில் நாம் நடக்கணும். ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன், பவுல் சொன்னது போல, இனி வாழுவது நான் அல்ல, நமக்கு நலமாய் தோன்றுகிற நிறைய வழி இருக்கும். பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற நிறைய வழி இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த வேலைக்கு போனா நல்லா இருக்கும், எனக்கு இந்த பிரயாணம் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு இந்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும், இந்த இடத்துல போய் குடியேறினா நல்லா இருக்கும். நமக்கு நிறைய எண்ணங்கள் தோன்றலாம், ஆனால் அது தேவனுக்கு பிரியமா அப்படிங்கிறத நாம நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முக்கியம். பாருங்க, ஒவ்வொரு முடிவுகளும் முக்கியம். சில தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடும், சில சரியான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான நன்மைகளை கொண்டு வரும். ஆமே. நெல்லிக்காய் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கிறீங்க? எல்லாரும் சாப்பிட்டுருப்போம். காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்ல, அது சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும். ஆமா, ஆனா அது உடலுக்கு ஆரோக்கியம். அப்படிதானேங்க நான் சொல்றது? சரிதானே? அப்படிதானே? ஆனா ஆண்டோடைய வழிகளும் சில நேரத்தில் நமக்கு கசப்பா இருக்கிறது போல இருக்கும், ஆனா அதுதான் ஆரோக்கியம். பாருங்க, கர்த்தருடைய வழிகளை ஒரு மனுஷன் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாம, அவருடைய வழியை புரிந்து கொள்ளாம தான் மனுஷன் கீழே விழுந்துட்டான். அவனுக்கு பிரியமான வழியை சூஸ் பண்ணிட்டான், அவன் பார்வைக்கு நலமானதை சூஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழியின்படி நடந்தாதான் நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மோடு வந்து சமாதானமாகும்படி கர்த்தர் செய்ய முடியும். ஆமென், ஆமென். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. வேகமா சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 26 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அடுத்த வசனம் வாசி. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அடுத்த வசனம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஒரு பஞ்சம் ஈசாக்குடைய நாட்களில் வருகிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பஞ்சம், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை வரும்போது தான் நாம நிறைய யோசிப்போம். இந்த பஞ்சத்திலேருந்து வெளியே வரணும்னா, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா, இந்த உபத்திரவத்திலேருந்து வெளியே வரணும்னா, இந்த பாடலேருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? பல ஆலோசனைகளை கேட்போம், ஃபோன் பண்ணி கேட்போம். நமக்கே நிறைய யோசனை தோணும். அங்கே போயிடலாமா? மனைவி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, கணவர் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, பிள்ளைகள் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இனிமேலும் இங்கே இருந்தால் சரியாகாது, அங்கே ஓடிடலாமா, இங்கே ஓடிடலாமான்னு தோணும். ஆனால் நெருக்கடியான வேளையில், இந்த பஞ்சத்தின் மத்தியில், இந்த நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நிறைய நேரத்தில் நமக்கு பொறுமை இருக்காது. பாருங்க, ஆமென். நாம ஒரு பாடுகளில், உபத்திரவத்தில் நாம் சிக்கி தவிக்கும் போது, இதன் மத்தியில் ஆண்டவர் என்னோடு ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அதை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா அறிந்து கொள்ளணும். ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில, ஒரு பிரச்சனைகள் மத்தியில் நானும் நீங்களும் போய் கொண்டிருப்போம்னா, நமக்கு முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா, இந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு சொல்ல போறார், ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு என்னோடு பேச போகிறார். கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ஈசாக்கோடு கர்த்தர் சொன்னார், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பஞ்சம் வருது, இந்த இருக்கிற தேசத்துல பஞ்சம் வருது, நீ அங்கும் இங்கும் ஓடாத, நான் சொல்றேன், நீ இந்த தேசத்திலே இரு, இங்கே இரு, இங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். மொர்தெகாயை
கர்த்தர் அவன் இருந்த அந்த அடிமைத்தனத்தின் தேசத்தில் தான் ஆசீர்வதித்தார். தானியேலை பாபிலோனின் சிறையிருப்பில் அவன் இருந்த அதே இடத்துல தான் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, ஒரு பாடுகள் மத்தியில் நம்மை அனுமதிக்கிறாருன்னா அவர் நம்ம கூட இருந்தா போதும் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரும் இருக்கிறாங்களோ இல்லையோ, நீ இந்த தேசத்தில் குடியிருந்து நான் சொல்றது போல எனக்கு பிரியமான வழியில நீ இருந்தேன்னா நான் உன் கூட இருப்பேன். ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என் பிள்ளை நான் சொல்றபடி செய்யறானா, அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளைய பலி செலுத்து. அவன் கேள்வியே கேட்கல. ஆண்டவர் சொன்ன அதே காரியத்தை செய்ய முற்படுகிறான். ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொன்ன, உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை மறந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படியே செய்தார். அப்படியே செய்தார். அவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க முடியும். நாம் நிறைய நேரத்தில் நம் நெருக்கடியான நேரத்தில் நாம ஒரு பிளானை வச்சுட்டு நாம் என்ன பண்றோம்னா ஜெபத்தில் அதை சொல்றோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் இப்ப தீர்மானம் பண்ணி இருக்கிறேன், அதை எனக்கு செய்யுங்க. ஆனா நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் இந்த பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இது நிறைய நேரத்தில் நம்ம கேட்க தவறிடுறோம். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லவே செய்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கவே செய்கிறோம். கர்த்தர் பேச நாம் அனுமதி கொடுக்கிறதே இல்லை. நிறைய நேரத்தில் எனக்கு இது நல்லா இருக்குன்னு தோணுது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர நான் இந்த முயற்சி செஞ்சா நல்லா இருக்குன்னு தோணுது. அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு காரியம். ஏன்னா ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது. ஆபிரகாமு கிட்ட நீ இருக்கிற அதே தேசத்துல இருன்னு கர்த்தர் சொல்லல. ஆபிரகாம் எகிப்துக்கு போறார். நாம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இன்னொரு நபருக்கு இதே மாதிரி வந்தது, அவர் இந்த பிரச்சனையில அங்க போனாரு, அதனால நான் என்ன பண்ணுவேன், அங்க போவேன். அப்படி அல்ல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அவனுடைய ஒரே மகன் ஈசாக்குக்கு கர்த்தர் இன்னொரு வழியை வைத்திருந்தார். இதுதான் நாம புரிந்து கொள்ளணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த வழின்னா அந்த வழியில கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது, நமக்கு வேறு வழி. நாம் நடக்க வேண்டிய ஒரு வழி இருக்கிறது, நாம் போக வேண்டிய ஒரு வழி இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி. ஈசா கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாத. ஈசாக்கு என்ன எண்ணம் வந்திருக்கலாம், ஒருவேளை இந்த எகிப்தின் காரியத்தை குறித்து தன்னுடைய தகப்பன் சொல்லி இருந்திருக்கலாம். ஈசாக்கு இடத்துல ஒரு முறை எங்களுக்கு பஞ்சம் வந்தது, நானும் உன் அம்மாவும் எகிப்துக்கு போனோம். எகிப்தில் இருந்து தான் யாரை கூப்பிட்டு வராங்க, ஆகார கூப்பிட்டு வராங்க. அதை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் எகிப்தின் அடிமைப்பெண் தான் யாரு, ஆகார். இந்த கதையெல்லாம் ஈசாக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை ஈசாக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம், பஞ்சம் வந்துருச்சு, எகிப்துக்கு போயிடலாமா. ஆனா ஸ்பெசிபிக்கா கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் உன் தகப்பனை நடத்தின வழி அல்ல, உனக்கு நான் வச்சிருக்கிற வழி. ஆமென். ஈசாக்கு கேட்கல, எங்க அப்பா அங்க எல்லாம் போனாரு. ஈசாக்கோடு கர்த்தர் சொல்றார், நீ இங்க இருந்தா நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ண. நீ கர்த்தர் அநேகரோடு பேசுகிறார். நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் செய்கிற தொழில்கள் பஞ்சத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டுடைய சத்தத்தை கேட்க உங்க இருதயத்தை திருப்பி நீங்க செய்கிறத உண்மையா கண்டினியூ பண்ணுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் எப்படி உண்மை உள்ளவராய் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்தார் என்கிறதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா ஈசாக்கை கர்த்தர் அங்கே வாசம் பண்ண செய்தார். பைபிள் சொல்லுது, ஈசாக்கு அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, 12வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அதே வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 100 மடங்கு. காலம் பஞ்சகாலம், காலம் கொடிய காலம், காலம் கையின் என்ன செஞ்சாலும் வருமானம் வர முடியாத ஒரு மோசமான காலம். தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் சொன்ன இடத்துல விதை விதைக்கிறார், ஆண்டவர் சொன்ன வேலையை செய்கிறார், ஆண்டவர் சொன்ன தொழிலை செய்கிறார், ஆண்டவர் சொன்ன பணிகளை செய்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவார், நீ இதே கண்டினியூ பண்ணு, நீ இருக்கிறதே செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிறைய நேரத்தில் மனம் ஏற்க மறுக்கும். நான் இவ்வளோ நாள் செஞ்சாச்சு, இனியா வருமானம் வரப்போகுது, இனியா ஆசீர்வாதம் வரப்போகுது. ஈசாக்கு அதெல்லாம் கேட்கல. கர்த்தர் சொன்னாரு, நான் விதைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய விதைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது 100 மடங்கு பலனை கொண்டு வரும். அதே நேரத்தில் நம்ம முயற்சியில நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம விதைச்சோம்னா அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. பேதுரு சொல்லுகிறார், ரா முழுதும் நான் என்ன பண்ணினேன்? பிரயாசப்பட்டேன். அப்படின்னா பேதுருவுக்கு செய்ய தெரியாத தொழிலாங்க சொல்லுங்க. பேதுரு மீன் பிடிக்கிறதுல கை தேறினவர், திறமை உள்ளவர், பழக்கம் உள்ளவர், அனுபவசாலி. அவருக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துருக்கிறோம், ஒண்ணு கூட ஆகப்படல. சொந்த முயற்சி, சுயமுயற்சி, திறமையை நம்பின வேலை, அனுபவத்தை நம்பின வேலை. கர்த்தர் போய் சொன்னாரு, நீ ஆழத்துல போய் என்ன பண்ணு? வலைய போ. அப்போ கூட பேதுரு சொல்றாரு, நான் முழுசும் பிரயாசப்பட்டேன், ஆயினும் உம் வார்த்தையின்படி. அப்படின்னா அவருக்கு அப்ப கூட கொஞ்சம் தடுமாற்றம் தான். நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்து கிடைக்காதது இப்பவா கிடைக்க போகுது? ஆயினும் வார்த்தையின்படியே வீசுறேன், வலை வீசுறேன்னு சொல்றார். பஞ்சம். இப்போ கூட சகோதரர்கள் சிலர் இருக்கிறாங்க, போறோம் பிரதர் போட்டுக்கு, திரும்ப வரும்போது கையில இருந்து பணத்தை எடுத்து